தேவனுக்கு அருமையான பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் மகா இனிய நாமத்தினால் இந்த காணொளியூடாக உங்களை சந்திப்பு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான பிள்ளைகளே, நாங்கள் காலையில் எழுந்தவுடன் நாங்கள் எங்களை அலங்கரித்து கொள்ள வாஞ்சிக்கிறோம். அது சாதாரணமாக எல்லா மனிதரும் செய்யக்கூடிய காரியங்கள். நம்மை அலங்கரித்து அழகாய் உடுத்தி கொள்வதில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அது விழாவுக்கு சென்றால் அல்லது வேலைக்கு சென்றால் அல்லது வெளியில் கடைக்கு சென்றால் கூட நாங்கள் எங்களை அலங்கரித்து நம்மை சீர்படுத்தி அழகாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். அது எல்லா மனிதருக்கும் இயல்பாக இருக்கிறது. நம்மை அலங்கரித்து அழகாய் உடுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புவது பொதுவாக எல்லாருக்கும் இயல்பாக உரியது. அதை நாங்கள் சிறப்பாய் செய்து வருகிறோம். அது எல்லாரும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது. தனிமையான வேளையிலும் நம்முடைய அலங்காரத்தை குறித்து இந்த நாளிலும் நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமும் உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், தேவனும் நம்மை பார்க்கிறார். மனுஷன் நம்மை பார்ப்பது மாத்திரமல்ல, தேவனும் நம்மை பார்க்கிறார். நாம் அழகாக இருப்பது நல்லது. கர்த்தரும் சந்தோஷப்படுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் அழகாய் வெளிக்கிட்டு புறப்பட்டு போவது கர்த்தரும் சந்தோஷம் அடைவார். ஆனால் நம்முடைய அலங்காரம் எதை முக்கியத்துவப்படுத்துகிறது என்பதை குறித்து நாங்கள் இருப்போமாக இருந்தால், கவனித்துக் கொள்வோமாக இருந்தால் அது நமக்கு பிரயோஜனமும் ஆரோக்கியமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தோத்தரியுங்கள் என்று சொல்லி சங்கீதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 29வது சங்கீதம் 1, 2 வசனங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் அங்கு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 29 எடுத்துக்கொள்வோம். அதில் இரண்டாவது வசனம், சங்கீதம் 29 2வது வசனத்தில், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்களுக்கு அவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை செய்வதற்கு, பணிவிடை செய்வதற்கு அவர்களுக்கு உரிய அலங்காரம் கொடுக்கப்பட்டது. அந்த அலங்காரத்தை உடுத்தி கொண்டுதான் அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து தேவனுடைய பணிகளை செய்தார்கள். அந்த அலங்காரம் அவர்களுக்கு ஒரு கனத்தை கொடுத்தது. அது தேவனுக்கு முன்பாய் நிற்பதற்கு அது அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் தாமே அப்படியான அலங்காரத்தை அவர்கள் போட்டு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசே மூலமாய் அவர்களுக்கு கற்பித்ததனால் அவர்கள் அந்த அலங்காரத்தை உடுத்தி கொண்டுதான் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று தேவனுக்குரிய பணிகளை செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு என்று வருகிற போது தேவன் நம்முள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியால் நம்முடைய அலங்காரத்தை குறித்து நாங்கள் அவதானமாக இருப்பது நல்லது. இன்று நாங்கள் வெளிப்படையான அலங்காரத்தை நாங்கள் தாராளமாய் செய்கிறோம். அப்போஸ்தலர் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற போது, சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்வோம். இதையே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அவர் சொல்கிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதே நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. ஆகவே தேவன் நம்மில் வாசம் பண்ணுகிற போது தேவன் எம்மோடு கூட இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஆலயத்தில் இருந்தால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நமக்கு விடுதலை தந்த பின்பு தேவன் நம்முள் வாசம் பண்ணி நம்முள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஆகவே நம்முடைய அலங்காரம் தேவனுக்கு பிரியமுள்ள அலங்காரமாக இருக்க வேண்டும். இன்றைய பாருங்கள், நிறைய தடவை நாங்கள் காலையில் எழுந்த உடனே கண்ணாடியில் பார்த்து நாங்கள் நம்மை சீவி சிங்காரித்து அலங்கரித்து கொள்ளுகிறோம். அந்த அலங்காரம் எப்படி இருக்கு என்று சொன்னால், மற்ற மனுஷர்கள் நம்மை பார்க்கிற போது நாங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு நாங்கள் அந்த காரியத்தை செய்கிறோம். எங்களுக்கு வேண்டிய அழகான
உடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும், அலங்கரிக்க வேண்டிய சாதனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாம் நம்மை அலங்கரிக்கிறோம். விசேஷமாய் பெண்களை பார்த்தோன்னு சொன்னால் அவர்கள் அலங்காரத்தில் இன்னும் சிறப்பாய் செய்வார்கள் ஆண்களை விட. அவர்கள் அலங்கரித்து புறப்பட்டாலே அவர்கள் மனத்தியால கணக்காக அதை மினக்கடுவார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், மற்றவர்கள் நம்மை பார்க்கிற போது நாங்கள் அழகாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நம்மை பார்க்கிற போது நம்ம வசீகரமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செய்யப்படுகிறது. ஆகவே அது ஆண்களாக இருந்தால் என்ன, பெண்களாக இருந்தாலும் மற்றவர்கள் நம்மை பார்க்கிற போது நாங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. விசேஷமாய் பெண்கள் என்கிற போது காலை எழுந்தவுடனே அவர்கள் அலங்காரத்தை குளியலறைக்கு சென்றாலே அந்த கண்ணாடியில் அலங்காரம் செய்வார்கள். அறைக்குள் வந்தால் அறைக்குள்ள கண்ணாடியில் அலங்காரம் செய்வார்கள். இதெல்லாம் முடித்து பின்பாக புறப்படுகிற போது வழியில் இருக்கிற கண்ணாடியை பார்த்து அலங்காரம் செய்வார்கள். இதை பின்பாக வந்து வாகனத்தில் உள்ள கண்ணாடியை பார்த்து சரிப்படுத்தி கொள்வார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து இறங்குகிற இடத்தில் அந்த இடத்தில் ஒரு கண்ணாடி இருந்தால் ஒரு சற்று திரும்பி பார்த்து தங்களை சுத்திகரித்து கொள்வார்கள். இதன் பின்பாக வந்து ஒரு இடத்தில் அமர்ந்தால் அந்த இடத்தில் அமர்ந்திருந்து இருக்கிற இப்போ இருக்க கைத்தொலைபேசிகள் மூலம் அதில் கூட பார்த்து தங்களை அலங்கரித்து கொண்டு, பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு அவர்கள் தங்களை அலங்கரித்து அது மாத்திரம் அதோடு முடிந்து விடுவதில்லை. அதை பார்த்து அதை எடுத்து ஒரு செல்வி எடுத்து அதை போட்டு அதை பதிவு செய்த பின்பு தான் அவர்கள் பாடல் அடைவார்கள். அதன் பின்பு பார்த்தா தான் பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியும். அவங்க கேட்பாங்க, நீங்கள் இருந்து நான் காண இல்லையே. அவ்வளோ தூரத்துக்கு அலங்காரம் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அது தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கும். அந்த பதிவு போட்ட பின்பு எத்தனை பேர் நமக்கு லைக் போட்டிருக்காங்கன்னு கூட பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அலங்காரத்தில் அவ்வளோ பெரிய மக்களுக்கு. ஆனால் தேவன் நம்மை பார்க்கிற விதம் வித்தியாசமானது. மனுஷன் நம்மை பார்க்கலாம், அழகாக இருக்கிறார், நல்லா இருக்கிறார், வடிவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வெளி அலங்காரத்தை அல்ல, நம்முடைய உள் மனதில் உள்ள அலங்காரத்தை கர்த்தர் பார்க்கிறார். வெளி அலங்காரம் மற்றவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் நம்மை அலங்கரித்துக்கொண்டு, என் தேவன் என்னை பார்க்கிறார், என் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறார் என்பதை கர்த்தர் பார்க்கிறார் என்ற பயம் நமக்கு இருந்தால் நம்முடைய உள்ளான மனுஷனில் ஒரு புதிய பரிசுத்த அலங்காரம் வெளிப்பட வேண்டும். பரிசுத்தமான ஆராதனை செய்யத்தக்க தேவன் நம்மில் வாசம் கொண்டார். நம்முடைய உள்ளான மனுஷன், உள்ளான அலங்காரம் அழகாக இருக்க வேண்டும். அந்த அழகை குறித்து வேதம் சொல்லுவது என்ன நாங்கள் எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், பிலிப்பியர் 4:5 சொல்லுகிறது, உங்கள் சார்ந்த குணம் மற்ற மனுஷருக்கு தெரிந்திருப்பதாக. பாருங்கள், எங்களுடைய வெளி அழகல்ல, நம்முடைய சார்ந்த குணம் மற்றவர்கள் பார்த்து இவர்கள் சாந்தமுள்ள மனிதர்கள், அன்புள்ள மனிதர்கள், இரக்கமுள்ள மனிதர்கள் என்று சொல்லி மற்றவர்களே நம்மை பார்த்து கர்த்தருடைய பண்பை வெளிப்படுத்தலாம் நாங்கள் இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமானது. வெளியலங்காரங்களை அடித்து நம்முடைய வாசனை திரவியங்களை போடுவதால் நாங்கள் மற்றவர்களை கவரலாம். ஆனால் உள்ளான சார்ந்த குணம்தான் என் தேவனை கவருகின்ற அலங்காரமாக இருக்கும். ஆகவே மற்றவர்கள் நம்முடைய சார்ந்த குணத்தை பார்க்கிறார்களா? எப்படித்தான் அழகாக இருந்தாலும் நாங்கள் நம்முடைய வாழ்க்கை சரியில்லாவிட்டால் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீதிமொழி சொல்லுகிறது, அது பன்றியின் மூக்கில் உள்ள பொன் முத்து போல இருக்கும் என்று சொல்றார். பன்றியில மூக்கிலே முத்த வச்சா எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். அதுபோல அழகு எப்படி இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை தரம் சரியில்லாவிட்டால் நாங்கள் எப்படி அழகாக இருந்தாலும் மற்றோர் பார்வைக்கு அருவருப்பாய் தெரிவோம். நம்முடைய அலங்காரம் தேவன் பார்த்து சந்தோஷப்படுகிற அலங்காரமாக இருக்க வேண்டும். தேவன் பார்த்து கலிகூறுற அலங்காரம். இப்படி உள்ள அலங்காரங்கள் எல்லாம் கிழித்த சட்டைகள் அலங்காரமாய் தெரிகிறது. ஏழை போடுகிற சட்டைகள் போல் போட்டுக்கொண்டு அது அலங்காரமாய் தெரிகிறது. அல்லது அதாவது தரமான உடுப்புகள், அது குறிப்பிட்ட வகையான உடுப்புகளை போடுவதுதான் அலங்காரம் என்று நினைக்கிறார்கள். அது உலகத்துக்கு அலங்காரமாக இருக்கும். ஆனால் என் தேவனுக்கு நம்முடைய உள்ளான மனுஷன்,
நம்முடைய பண்புகள், நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய நடவடிக்கைகள் அலங்காரமாக இருந்தால்தான் கர்த்தரை நாங்கள் பிரியப்படுத்துகிற மக்களாக இருப்போம். அதனால்தான் 1 தீமோத்தேயு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 அதிகாரம் 10வது வசனத்தில் தகுதியான வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஏனோ இருக்கிறதெல்லாம் எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. எமக்கு தகுதியான வஸ்திரம், மற்றவர்கள் பார்த்து நம்மை கவர்ச்சியாய் பார்க்கிறதல்ல, ஒரு கண்ணியமான ஆடை, ஒரு மரியாதைக்குரிய ஆடை. மற்றவர்கள் பார்க்கிற போது அவர்களை சஞ்சலப்படுத்துகிற ஆடை அல்ல, நம்மை பார்க்கிற போது அவர்கள் கனப்படுத்துகிற ஆடையாக இருக்க வேண்டும். அதுக்கு நமக்கு தேவையான சாந்த குணம், இச்சை அடக்கம், பண்பு, அன்பு நிறைந்தவளாக இருக்க வேண்டும். அதனால் தான் சொல்ல தீமோத்தேயு, ஸ்திரீகள் மயிர பின்னிலாவது பொன்னிலாவது முத்துக்கள்னாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்திலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவென்று சொல்லிக்கொள்ளுகிற இஸ்ரவேலுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்? நற்கிரியைகளால், நல்ல செயல்களால் நம்மை அலங்கரிக்க வேண்டும். பாருங்க, எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு கவர்ச்சிகரமாக இருந்தாலும், நம்முடைய வாயின் வார்த்தை பிழையாக இருந்தால் மற்றவங்க வெறுப்பாங்க. ஆனால் எவ்வளவு அழகில்லாமல் இருந்தாலும் ஒரு சாந்த குணமாக இருந்தால் மற்றவங்க விரும்புவாங்க. இது இயற்கையான உள்ளது. ஆனால் நிறைய பேர் கவர்ச்சியை பார்த்தான் மயங்கி விடுகிறது. கவர்ச்சியை பார்த்து மயங்கி பிறகு ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டோமே என்று தவிக்கிறார்கள் நிறைய பேர் உண்டு. எல்லாம் மாயை, கவர்ச்சிகள் எல்லாம் மாயை. ஆனால் உண்மையான குணம், பண்பு தான் முக்கியமானது. இங்கே சொல்லுகிறார், ஸ்திரீகளாவது இப்படியான விலையேறப்பெற்ற வஸ்திரங்களை தங்களுக்கு அலங்கரிக்காமல் தகுதியான வஸ்திரங்களாலும் தெளிந்த புத்தியினாலும் நற்கிரியினால் தம்மை அலங்கரித்தார். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, நம்முடைய நற்கிரியில் மற்றவர்களுக்கு நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று இனங்காட்ட வேண்டும். வெளி அலங்காரத்தால் அல்ல, நம்முடைய குணங்களால், நம்முடைய பண்புகளால், நம்முடைய கனிவான பேச்சுக்களால், நம்முடைய அன்பால், நம்முடைய இரக்க சுபாவத்தால் நாங்கள் அலங்கரிப்பவர்களாக இருந்தால் தேவன் பார்வையில் அது வெளியேற பெற்றது. அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் நிறைய வழி காலையிலேருந்து அதிகாலை எழுந்தவுடனே என்னத்தை உடுத்துறது, எப்படி வெளிக்கிட்டு போவதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் என் கர்த்தர் என்னை பார்க்கிறாரே, என் தேவன் என்னை பார்க்கிறார், என் உள்ளான எண்ணங்களை பார்க்கிறாரே, என் உள்ளான நினைவுகளை பார்க்கிறாரே, அவை பரிசுத்தம் உண்மையும் உள்ளவா இருக்கிறது என்பதை நாங்கள் கரிசனை எடுக்கிறோமா? நாங்கள் அதில் அக்கறை கொள்ளுகிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எண்ணங்கள் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதா? எங்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதா? எங்களுடைய பேச்சுக்கள் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறா என்பது கவனம் செலுத்துகிறோமா? சிலர் பாருங்க, நல்ல வடிவாக வலிக்கிட்டு வருவாங்க, ஆனால் பேச வலிக்கிட்டாங்கன்னா எல்லாம் துர்பேச்சு, மற்றவனை குறித்து குறகதை, மற்றவனை குறித்து பிள்ளையாக தப்பாய் பேசுகிறது, மற்றவனை குறித்து கதைக்கிற கதைகள் தான் கூடுதல். அப்படியானப்பட்டவர் எப்படி நாம் சொல்லுவது? பன்றியின் மூக்கில் உள்ள பொன் முத்தை போல் இருப்பார். அவ்வளோ அசிங்கம். வாய் திறந்தால் அசிங்கம், பேசினால் அசிங்கம், பார்வையில் அசிங்கம். தேவன் நம்முடைய உள்ளான மனிதனை பார்க்கிறார், உள்ளான அலங்காரத்தை பார்க்கிறார். அதனால்தான் தாவீது மன்னிக்க வேண்டும், அதனால்தான் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 3 அதிகாரம் 1 பேதுரு 3 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்க்கலாம்.
அந்தப்படி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடத்தையை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினால் ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். மயிரை பின்னி பொன்னாலான ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். பாருங்க, ஒரு ஒரு பெண்ணானவள் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது ஆணுக்கும் பொருந்தும். இங்கே பெண் என்று குறிப்பிட்டால் கூட பெண்கள்லாம் அழகுபடுத்தல் அதிகமாக நேரத்தை செலவிடுவார்கள். ஆனால் இது ஆணுக்கும் பொருந்தும். எப்படி என்று சொன்னால், தங்களுடைய கற்புள்ள நடக்கையை மற்றவர்கள் பார்க்கிற போது அவர்கள் எங்களை குறித்து ஒரு நல்ல எண்ணங்கள் கொள்வர்களாக இருக்க வேண்டும். மயிரை பின்னி பொன்னாலான ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ள புறங்கான அலங்கரிப்பு உங்களுக்கான. இவை முக்கியமில்லை. அழகுபடுத்த தப்பல்ல, ஆனால் அது அளவோடு செய்ய வேண்டும். வெளிக்கிட்டு ஒரு புறப்படுற போது நாங்கள் வடிவாக வெளிக்கிட்டு போகிறது எந்த தப்பும் இல்லை, அது நல்ல காரியம். அப்படித்தான் செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு செழிப்போடு செல்ல வேண்டும், அது தப்பும் இல்லை. ஆனால் அதைவிட மேலானது, முக்கியத்துவமானதும் தேவனுக்கு தேவையானது என்று சொன்னால், அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் இருக்கிற நற்குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. மனுஷன் நம்மை பார்க்கிறதல்ல, தேவன் நம்மை பார்க்கிற போது நம்முடைய சாந்த குணம், அன்பு, இதயத்தில் இருக்கிற நல்ல சிந்தனைகள், நல்ல குணங்கள் தான் தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிற காரியமாக இருக்கும். அதுவே விலையேறப்பெற்ற என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால், தேவன் நம்மை பார்க்கிற போது நம் வெளி தோற்றத்தை அல்ல, நம் உள் தோற்றத்தை பார்க்க. உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? அன்புள்ளவனா இருக்கிறானா? உள்ளான மனுஷன் அசுத்தம் இல்லாதவனா இருக்கிறானா? உள்ளான மனுஷன் பரிசுத்த எண்ணங்களோடு இருக்கிறானா என்பதை கர்த்தர் பார்க்கிறான். வெளியால் பார்க்குறாங்க. நிறைய பேர் வெளியால் பார்த்து தான் இன்றைக்கு ஏமாந்து போயிருக்கிறாங்க. வெளியால் பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனால் நோண்ட போகிற போதுதான், கொஞ்சம் ஆழமாய் போகிற போதுதான் ஒவ்வொருடைய குணங்களும் வெளிப்படுகிறது. ஆகிய நம்முடைய குணத்தை குறித்து தான் தேவனாக்க, இந்த குணம்தான் தேவன் பார்வையில் விலையேற பெற்று என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு அருமையான, இந்த சரீரம் அழிந்து போகும். வாலிப வயதில் நல்ல அழகாக இருப்போம். வயது போக நம்முடைய அழகு மாறி மாற்றமே அடைந்து விடும். இதெல்லாம் மாற்றம் அடைகிறது. ஆனால் மாறாது என்ன? நம்முடைய குணம், நம்முடைய சுபாவம், நம்முடைய இரக்க பண்பு, அன்பு எல்லாம் தேவனுக்கு விலையேற பெற்றது, தேவனுடைய பார்வையில் மேன்மையானது. அதில் தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமானது அலங்கரிப்பு தப்பல்லை, ஆனால் அளவோடு இருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு அளவு உண்டு. அதைவிட மேன்மையானது நல்குணம், சாந்தம், இரக்கம், அன்பு. இவையே தேவனுக்கு பிரியமானது. அதனால்தான் சாந்த குணமுள்ளவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷத்தில் என் இயேசு மலை பிரசங்கத்தை சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவரே, நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? என்னுடைய அலங்காரம் எப்படி இருக்கு? நீர் பார்க்கிற போது அது என்னுடைய உள்ளான மனுஷன் நமக்கு பிரியமுள்ளவனாக இருக்கிறேன்னு பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது உலகத்தால் பார்த்து அழகுள்ளவன் என்று மெச்சவும் அல்லது கவர்ச்சிகரமாய் பார்க்கும்படியாக நான் இருக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவ கரத்தில் ஒப்புகிறது. கர்த்தாவே, உமக்கு முன்பாய் நான் அழகுள்ள உள்ளத்தோடு வாழ, அழகுள்ளவனாய் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிற போது, கர்த்தர் நம்முடைய ஆவியினால் நம்மை வழிநடத்துகிற போது நாங்கள் ஆவியில் நிறைந்து வாழ்க்கை வாழ அது நமக்கு உதவியார். அருமையான பிள்ளைகளே, தேவன் நம்மை கவனிக்கிறார். உள்ளான மனுஷனை கவனிக்கிறார், நம்ம எண்ணங்களை கவனிக்கிறார், நம்ம நினைவுகளை கவனிக்கிறார், நாம் என்ன நோக்கத்தோடு செய்வோம் என்பதை கவனிக்கிறார். ஆகவே நம்முடைய அலங்காரம் தேவனை பிரியப்படுத்த அலங்காரமாக இருக்குமா இருந்தால் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். தேவனுக்கு அருமையான பிள்ளை, இதை நாங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு நாங்கள் அலங்கரிக்கிற வேலையெல்லாம்
கர்த்தர் என் உள்ளான மனுஷனை பார்க்கிறாரே. நான் உள்ளே நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா, அல்லது உள்ளே எல்லாம் அசுத்தமாகவும் வெளியிலே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல தோற்றம் அளிக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாமே பாராய்ந்து பார்ப்போம். இயேசு சொல்லுகிற போது பரிசேயரை பார்த்து, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையில், என்னால் நீங்கள் வெளியால் எல்லாம் அலங்காரமாக இருக்கிறீர்கள், உள்ளோ அசுத்தங்களும் பொய்யும் புரட்டும் எல்லா அசுத்தங்களையும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி பரிசேயரை பார்த்து இயேசு கண்டித்தார். தேவன் நம்மை பார்ப்பது வெளித்தோட்டத்தை அல்ல, உள்ளான மனுஷன், நல்ல குணமுள்ள மனுஷன், சாந்தமுள்ள மனுஷன், இரக்கமுள்ள மனுஷன், அன்புள்ள மனுஷனாய் நான் இருக்கிறேனா, மன்னிக்கிறவனா இருக்கிறேனா, மற்றவன் நேசிக்கிறவனா இருக்கிறேனா, எரிச்சல் இல்லாதவனா இருக்கிறேனா, கசப்பு இல்லாதவனா இருக்கிறேனா என்று சொல்லி தேவன் நம்மை பார்க்கிறார். வெளிமனுஷர் பார்க்கும் வெளிமனுஷர் வெளியழகத்தான் பார்ப்பார்கள். என் தேவனை உள்ளான மனுஷனை பார்க்கிறார். உள்ளான மனுஷன் நல்லா இருந்தால் வெளி மனுஷனும் நல்லா இருப்பார். எப்படி தமிழ் சொல்லுவார்கள், அகத்தின் அழகு முகத்து தெரியும். உள்ளத்தில் சமாதானம், உள்ளத்தில் அன்பு, உள்ளத்தில் சாந்தம் இருக்குமா என்றால் நம்முடைய வெளிப்பாடுகள் சாந்தத்தை வெளிப்படுத்தும், அன்பை வெளிப்படுத்தும், மன்னிப்பை வெளிப்படுத்தும், கசப்பை வெளிப்படுத்தாது, அசுத்தத்தை வெளிப்படுத்தாது. ஏனென்றால் உள்ளான மனிதன் சுத்தமாக இருந்தால் வெளியான மனுஷன் சுத்தமாக இருப்பார். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் பார்வையில் விலையே பெற்ற அலங்காரமாக நான் இருக்க தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, தருமையான வேளையிலும் ஐயா, நம்முடைய வெளி அலங்காரத்தை குறித்து அதிகம் நாங்கள் செலவழிக்கிறோம், அதிகம் சிந்திக்கிறோம். கர்த்தாவே, உள்ளான மனுஷன் உமக்கு பிரியமுள்ளவனாய் நாங்கள் வாழ எங்களை கிருபை தாரும். எங்களுடைய உள்ளான அலங்காரம் சாந்தமும் இச்சையடக்கமும் பொறுமையும் பண்பும் நிறைந்ததாக இருக்க எங்களை கிருபை தாரும். அதுவே உமக்கு விலையேற பெற்றதாக இருக்கபடியால் அவற்றில் நாங்கள் கவனம் செலுத்தி எங்கள் உள்ளான மனிதனை சீர்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தேவாவியானவரே, அதற்கு நீர் பாவத்தை கண்டித்து நீதியை உணர்த்தி பரிசுத்தத்தை வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு நேரம் கண்ணாடியில் எழும்பி உங்களை பார்க்குற போது இந்த சிந்தனை உங்களுக்கு வரும். அப்படி வருகிற போது நாம் உள்ளான மனிதனை மாற்றிக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.